திருச்சியில் உள்ள மிக முக்கியமான இடங்களில் ஒன்று சத்திரம் பேருந்து நிலையம். இங்கிருந்து அரியலூர், பெரம்பலூர், கடலூர் போன்ற இடங்களுக்கு புறநகர் பேருந்துகளும், முக்கொம்பு, ஜீயபுரம், சமயபுரம், மணச்சநல்லூர், துவாக்குடி, ஸ்ரீரங்கம் போன்ற இடங்களுக்கு நகர பேருந்துகளும் என நாள்தோறும் 500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இங்கிருந்து சென்னை தேசிய நெடுஞ்சாலைக்கு செல்ல ஒரு முக்கிய பாலமாக விளங்குவது ஓடத்துறை பாலம். இந்த பாலம் பல ஆண்டுகளுக்கு முன்பு நெடுஞ்சாலைத்துறையால் கட்டப்பட்டது. சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை தேசிய நெடுஞ்சாலையை சென்றடைவதற்கு மிக முக்கிய பாதையாக வாகன ஓட்டிகள் இதை பயன்படுத்தி வருகிறார்கள். இப்பாலத்தின் இரு புறங்களிலும் சர்வீஸ் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சர்வீஸ் சாலை சுரங்கப்பாதையில் சிலர் மது அருந்திவிட்டு அதன் பாட்டில்களை அங்கேயே வீசிவிட்டு சென்று விடுகின்றனர். மேலும் கழிவுப் பொருட்களும் ஏராளமாக கிடக்கின்றன. இதனால் இந்த பகுதியில் சுகாதாரக்கேடு ஏற்படுவதுடன் இந்த வழியாக பொதுமக்கள் செல்லவே அச்சப்படுகின்றனர். பாட்டிலும் கிட்டலுமா உடச்சி கிடக்கு, நடக்க முடியல, வண்டி போக முடியல, புரியுதுங்களா? அந்த சாக்கடையை சுத்தம் பண்ண சொல்லுங்கள். என்ன நைட்டில் லைட் இருக்க மாட்டேங்குது, போக வர பயமாக இருக்குது, லேடிஸ் எல்லாம் போக முடியல, ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை ஏதோ பார்த்து சரி பண்ண சொல்லுங்கள். இந்த இடம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் அவ்வழியே செல்லும் பொதுமக்களை மிரட்டி பணம், நகைகளை பறிப்பது, போதைப்பொருள் விற்பனை போன்ற சமூக விரோத செயல்கள் அரங்கேறி வருகின்றன. ஆகவே இந்த சுரங்கப்பாதையை சீரமைப்பதோடு இந்த பகுதியில் குற்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சுரங்கப்பாதை அடியில் மேலே சர்வீஸ் ரோடுன்னு கீழே போட்டாங்க சுரங்கப்பாதை. அங்கே ராத்திரி நேரத்தில் பகல் நேரத்துலையும் வெறும் சகுதியமாக இருக்குது. நைட்டானால் அங்கே தண்ணி அடிச்சுட்டு பாட்டிலை உடைச்சிட்டு வீணாக்கிற ஏதாச்சும் ஒரு தகுந்த நடவடிக்கை எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.